கடுமையான தண்டனை கேட்கணும். ஒண்ணு கழுத்தை வெட்டணும், இல்லாட்டி அவன் ஆண்குறிய வெட்டணும். ஏன்னா இது ஒரு பாடசாலை புள்ள. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான துன்பமான சம்பவங்கள் இனிமே நடக்காம இருக்கணும்டா அரசாங்கம் இதுக்கு தகுந்த சட்ட நடவடிக்கைகள் எடுத்து இதுக்கு பின்னால இருக்கிறது. நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது, இது ஒரு ஆர்ப்பாட்டம்ன்றதே சரியா இருக்குமா? சரி. இது போல உங்களோட வீட்டை யாரோட வீட்டையும் இது போல நடக்காம இருக்கணும்டா என்ன செய்யணும்? ஆசிரியர்கள் அவங்க மனசாட்சிக்கு ஏத்த மாதிரி நடக்கணும். மரண தண்டனை கிடைக்கணும், மரண தண்டனை கட்டாயம் கிடைக்கணும். ஆசிரியர் சொல்றா நாங்க ஆசிரியர் கடவுள் மாதிரி நினைக்கணும். ஆனா கடவுள் இல்ல, இது சரியான மோசமான கேவலப்பட்ட நடக்கிற விதம். இந்த பெரிய மேல் மாடியில இருந்து பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு மாடி உண்டு, அதுல இருந்து அப்படியே குதிச்சு இதுல விழுந்து இறந்து போயிட்டாங்க. இந்த வயர்ல மாட்டுப்பட்டு அப்புறம் அதுல இருந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க. இப்ப இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா நடந்துருச்சு. பாவம் அந்த புள்ள தம்பி, அந்த புள்ள வந்து ஒரு தப்பு செய்யாம இருக்க அந்த பிள்ளைய வீணா பழி போட்டு அந்த பிள்ளைய அந்த புள்ள நமக்கு இல்ல என்ன பிள்ளைய மாதிரி அந்த பிள்ளையும். ஒரு இந்த மாணவி என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா, நான் இன்னைக்கு குதிச்சுட்டேன், ஆனா இனிமே எந்த மாணவி இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுங்கிற ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் தான் எனக்கு நடந்திருக்கு. முழு உலகத்துக்குமே ஒரு எடுத்துக்காட்டுது. முழு குடும்பத்துக்கு அரசாங்கம் பதில் சொல்லணும். அரசாங்கம் பதில் சொல்லலாட்டி இந்த புள்ள இங்க இந்த இடத்த சேர்ந்தவங்க தானே இருக்கு. இந்த ஊர் மக்கள் அவ்வளவு சேர்ந்து போயிட்டு அந்த ஸ்கூல்ல இல்லாமக்கும். அந்த முதலாவது பிரின்சிபலுக்கு ஆக்ஷன் கட்டாயம் எடுக்கணும். ஒரு பிள்ளை இல்லைன்னா இன்றைக்கு, அதனால அந்த பிரின்சிபலுக்கும் அதிகாரம் எடுக்கணும். சங்கரன் சேரன் அவர் பேர் சொல்லவே வாயில வருது இல்லை, அவருக்கு அந்த சேரன் பதவி இருக்கக்கூடாது. பாடசாலையில நடந்த பிரச்சனை உண்டு. நாங்க நிறைய தடவை சொல்லி இருக்கிறோம், இந்த மேலதிக வகுப்பு இந்த மாதிரியான கிளாஸஸ் அனுப்புறாங்கன்னா பெற்றோர்கள் வந்து மிகவும் பொறுப்பாக இருக்கணும். இன்றைக்கு மனிதன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மிருகங்கள் தான் வாழ்றாங்க, மிருகங்கள் தான் வாழ்றாங்கன்னு. சொந்தங்களுக்கு வணக்கம். ஒன்றின் யோசிக்காதீங்க, எல்லாம் வெல்லலாம். நாங்க கொழும்பு கொட்டாஞ்சனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த ஸ்ட்ரீட் கல்பத்தா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் தான். உங்க எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஒரு கவலையான ஒரு வீடியோ தான். ஆனா இதுக்கு நீதி கிடைக்கணும், அதுக்காக நாங்க திருகோணமலையில இருந்து வந்திருக்கிறோம். நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்க போது. ஏன் என்ன பிரச்சனைடா அப்படியே பாருங்க. இந்த தங்கச்சி உங்க எல்லாருக்குமே தெரியும், சில நாட்களுக்கு முதல் ஒரு மாடியில இருந்து ஒரு மாடி பில்டிங்ல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணினாங்க. யோசிச்சு பாருங்க, 16 வயசு இருக்கக்கூடிய தங்கச்சி குதிச்சு தற்கொலை பண்றாங்கண்டா அவங்களுக்கு வாழணும் என்று விருப்பம் இருக்காதா? வாழ்க்கையில் எவ்வளவு ஆசைகள் இருந்திருக்கு, எப்படியெல்லாம் வாழணும் என்று கற்பனை பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அவங்க தற்கொலை பண்றாங்க. இந்த தற்கொலைக்கான காரணம் பத்து எரியுது. இதுக்கு பின்னால யார் இருக்கிறாங்க? ஏகப்பட்ட பிரச்சனைகள் போகுது. ஆனா இதுவரைக்கும் இதுக்கு நீதி கிடைக்க இல்லைண்டு நாளைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொள்றதுக்காக நாங்க திருகோணமலையில இருந்து வந்திருக்கிறோம். நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னடா, இந்த தங்கச்சி இறந்து போன அவங்களோட வீடு வந்து இதால நேரா போனோம்டா இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், அங்கதான் அவங்களோட வீடு இருக்கு. ஆனா பெற்றோர்கள் மிகவும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும், பொறுப்பாக இருங்க. தற்போது நாங்க வாழ்ற இந்த சமுதாயத்துல எல்லாருமே மனிதர்கள் என்று நினைக்காதீங்க, மனித உருவத்துல மிருகங்கள் வாழ்றாங்க. அப்ப அது பாடசாலையாக இருக்கலாம், இல்லாட்டி தனியார் வகுப்பாக இருக்கலாம். நல்லவங்க இருந்தா கூட மிருகங்கள் இன்றைக்கு எங்கட பிள்ளைகளை எங்கட சொந்தங்களை சீரழிக்கிற தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு போற அளவுக்கு மனசாட்சியே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால பொறுப்பாக மிக பொறுப்பாக இருங்க. உங்களோட பிள்ளைகளை நீங்க உயிரோட இந்த பூமியில இந்த தேசத்துல வாழ்றதை நீங்க சந்தோஷமாக பார்க்கணும்டா நீங்க பொறுப்பாக இருக்கணும். அதுதான் மிக முக்கியம். இன்னைக்கு பாருங்கண்ணே, இந்த குடும்பம் இவங்களோட அம்மா அப்பா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. நான் நினைக்கிறேன் 2 பிள்ளைகளாம், அதுல மூத்த பிள்ளை போல நான் நினைக்கிறேன். அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான துன்பமான சம்பவங்கள் இனிமே நடக்காம இருக்கணும்டா அரசாங்கம் இதுக்கு தகுந்த சட்ட நடவடிக்கைகள் எடுத்து இதுக்கு பின்னால இருக்கிறது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அது சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி, யாராகவும் இருக்கட்டும், தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கும். யோசிச்சு பாருங்கண்ணே, ஒவ்வொருத்தவங்களும் போறவங்க வாரவங்க எல்லாம் வந்து கவலைப்படுறாங்க. மேல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போனாங்க. அதுதான் இந்த இடம். இந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா இந்த பெரிய மேல் மாடியில இருந்து பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு மாடி உண்டு, அதுல இருந்து அப்படியே குதிச்சு இதுல விழுந்து இறந்து போயிட்டாங்க. இந்த வயர்ல மாட்டுப்பட்டு அப்புறம் அதுல இருந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க.
இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா நடந்துருச்சு. இது எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து கதைச்சிருக்கிறாங்க. வெளியில நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்றாங்க. சுருக்கமா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பாடசாலையில நடந்த பிரச்சனை உண்டு. நாங்க நிறைய தடவை சொல்லி இருக்கிறோம், இந்த மேலதிக வகுப்பு இந்த மாதிரியான கிளாஸஸ்க்கு அனுப்புறாங்கன்னா பெற்றோர்கள் வந்து மிகவும் பொறுப்பாக இருக்கணும். இன்றைக்கு மனிதன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மிருகங்கள் தான் வாழ்றாங்கன்னு எங்கட சொந்தங்கள் எங்கட பிள்ளைகளை எல்லாம் வந்து நாசம் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு தங்கச்சி இந்த பெரிய மேல் மாடியில இருந்து குதிச்சு விழுந்து சாகுறாங்கண்டா அவங்க எவ்வளவு மனசுள்ளுக்கு வந்து வேதனைகள் இருந்திருக்கு, எவ்வளவு துன்பம் இருந்திருக்கு. அப்ப அதுக்கு பின்னுக்கு யார் தான் இருக்கிறாங்க, என்னதான் பிரச்சனை தேடி பார்த்தா இன்றைக்கு சமூக வலைத்தளத்துல எக்கச்சக்கமா பத்தி எரியுது. இந்த பாடசாலையில வந்து தவறா ஒருத்தர் நடந்திருக்கு, அவர் கைது செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு பிற்பாடு மேலதிக வகுப்புக்கு அனுப்பும் போது அங்கேயும் வந்து விடாம துரத்தி அவமானப்படுத்தி மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி ஏகப்பட்ட துன்பங்களை நடத்தி அந்த தங்கச்சியை வந்து சாகடிச்சுட்டாங்க. அப்ப இன்றைக்கு பாருங்க, இதுல இந்த தங்கச்சிக்கு நீதி கிடைச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா நீதி கிடைக்க இல்லை. நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஏன் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க? இது சம்பந்தப்பட்டவங்களை கைது செய்யல. நாமல் ராஜபக்ச அவங்க கூட பாத்தீங்க எப்படியா இருந்துச்சுன்னா வந்து ஒரு எக்ஸ்தாலத்துல வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கு, இது சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஆனா அரசாங்கம் என்னதான் கதைச்சாலும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து நடவடிக்கை எடுக்கலண்டா மக்களுக்கு என்ன பாதுகாப்பு? பள்ளிக்கூடம் போற எங்கட தங்கச்சிமார்களுக்கு வந்து என்ன பாதுகாப்பு? அப்ப இந்த தங்கச்சிட இந்த இறப்புக்கு இதுக்கு பின்னுக்கு அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, அது யாராகவும் இருக்கட்டும், நீதி கிடைக்கிற வரைக்கும் மக்கள் ஒன்று திரளும். நாளைக்கு ராஜேஸ்வரி கல்வி நிலையம் கொட்டாஞ்சனையில வந்து ஆர்ப்பாட்டம் நடக்குது, நாளைக்கு 8 அதே மாதிரிக்கு காலையில 10 மணிக்கு, அதே மாதிரிக்கு ராமநாதன் பாடசாலையில வந்து அதுக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னா 12:30 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது. இதுக்கு மக்கள் எல்லாருமே திரண்டு, மக்கள் எல்லாருமே இதுக்கு ஒன்றுபட்டு இதுக்கு ஒரு முடிவு ஒன்று எடுக்கணும். இன்றைக்கு வரைக்கும் நாமல் ராஜபக்ச அவங்க கூட வந்து எக்ஸ்தலத்துல வந்து இதுக்கு வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்கேன், பதிவிட்டிருக்கேன். ஆனாலும் கைது செய்யப்படலையே. இல்ல இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க, இனிமே தான் ஒவ்வொன்றா நடக்கும். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், இனிமே ஒவ்வொன்றா நடக்கும். அதே மாதிரி இன்னொரு வருத்தம் என்னன்னா, நாமல் ராஜபக்ச தவிர ஒரு தமிழ் எம்பிமாரோ இதை பத்தி பேசல. யாருமே கிடைக்க இல்லையா? மனோ கணேசனை தவிர எந்த ஒரு தமிழ் எம்பிமாரோ இதை பத்தி பேசல. பாருங்க, இன்றைக்கு வரைக்கும் அந்த நாமல் ராஜபக்ச அவங்க, அப்புறம் வந்து மனோ கணேசன், இவங்க தான் இது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு குரல் கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி யாருமே வந்து இதை கதைக்க இல்லை. அப்ப அரசியல் லாபத்துக்காக, அரசியல் லாபத்துக்காக மட்டும்தான் நீங்க வந்து அரசியல் செய்றீங்களா? மக்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்க வேண்டாம், அதை தட்டி கேட்க வேண்டாம். அரசியல்வாதிகள் எல்லாம் எங்க வந்து மாஸ்டர் வந்து வயசு போனவனுக்கு அவனுக்கும் அறிவு இருக்கணும் தானே, அவனுக்கும் பிள்ளைங்க இருக்கும் தானே, அவனுக்கும் பிள்ளைங்க இருக்கும், அவனும் பார்க்கணும். இவர் இந்த புள்ள இவர் மிஸ்பிஹேவியர் தானே பண்ணியிருக்கிறாரு, அவர் மிஸ்பிஹேவியர் பண்ணியிருக்கிறாரு, எல்லாம் செய்யக்கூடாது. அம்மா வணக்கம். வணக்கம் தம்பி. அம்மாட பெயர் சிந்து. இந்த பிரச்சனையை பத்தி என்னம்மா நினைக்கிறீங்க? பாவம் அந்த புள்ள தம்பி, அந்த புள்ள வந்து ஒரு தப்பு செய்யாம இருக்க அந்த பிள்ளைய வீணா பழி போட்டு அந்த புள்ள நமக்கு இல்லை. என்ன பிள்ளைய மாதிரி தான் அந்த பிள்ளையும், எனக்கு பொம்பளை பிள்ளைகள் தான் எனக்கு என்ன மகளை தான் இப்ப நான் கிளாஸை கொண்டு போறேன். குழந்தை பிள்ளை என்ன, அந்த பிள்ளை பாவம் என்ன, நீதி கிடைக்கணும். நாளைக்கு நான் வருவேன் இதுக்கு. ஏண்டா நாங்களும் தமிழோ சிங்களம் என்ன ஜாதி தம்பி புள்ள என்ன, அப்ப நான் வளர்த்தானே வேணும் தம்பி. கண்டிப்பா இதுல வந்து இப்ப நடந்திருக்க விஷயம் வந்து என்னன்னா, ஒரு என்னோட தங்கச்சிமா நினைக்கக்கூடிய ஒரு ஆள், இந்த ஒரு இது நடந்த விஷயம் வந்து என்ன ரொம்ப பாதிச்சிருக்குது. நான் இந்த கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் தான் நான் இருக்கிறேன். அப்ப இது சம்பந்தமா நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு சரியான ஒரு நீதி ஒன்று வேணும். இது வந்து ஒரு 6 மாசம் முதல்ல நடந்த விஷயம். அந்த ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸ், பிரின்சிபல் எல்லாமே இதை ரொம்ப எவ்வளவு மூடி மறைக்காம அவ்வளவு தூரம் மூடி மறைச்சிட்டாங்க. அதுல எதிரொலி தான் இப்ப கிட்டத்தட்ட 1 மாசம் நடந்த அடுத்த விளைவு. அது அன்னைக்கு சரியான ஒரு முடிவு எடுத்திருந்தா இன்னைக்கு இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது. அதுல பிரதிபலன் இந்த மாணவி என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா, நான் இன்னைக்கு குதிச்சுட்டேன், ஆனா இனிமே எந்த மாணவி இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாங்கிற ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் தான் எனக்கு நடந்திருக்கு. முழு உலகத்துக்குமே ஒரு எடுத்துக்காட்டு இது. அப்ப இதுக்கு என்னன்னு சொல்ல, நாங்க எல்லாம் நாளைக்கு ஆர்ப்பாட்டத்துக்காக தயாராகிட்டு இருக்கோம். இப்படி யாருக்குமே நடக்கக்கூடாதுங்கிறத நான் என்னோட நோக்கம். ஆனா இது சம்பந்தப்பட்ட ஆசிரியர் சமூகத்துக்கு அந்த ஆசிரியர்களால பெரிய ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கு. அந்த ஆசிரியர்கள் 2 பேரும் இந்த அரசாங்கம், உண்மையில் இந்த அரசாங்கத்துல நான் கேட்டுக்கிறேன் என்னன்னு சொன்னா, சரியான தண்டனை அவங்க 2 பேருக்கும் இல்லைன்னு சொன்னா மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பா மாற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆகவே இந்த அரசாங்கம் சரியான ஒரு தீர்ப்பு வழங்குங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நாளை ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம்.
ஆகவே அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தை கலந்து இதுக்கு சரியான ஒரு நீதி கிடைக்கும் வரை போராடி கொண்டே இருப்போம். இப்ப இந்த பிரச்சனையை பத்தி என்னென்ன நினைக்கிறீங்க? பிரச்சனையை பத்தி இப்ப இந்த மாதிரி ஒரு பாடசாலையில ஒரு மாஸ்டர் இப்படி செஞ்சதுக்கு அவருக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். அவர் அரசாங்கத்தால சரியான தண்டனை கொடுக்கலாட்டியும் பொதுமக்கள் சேர்ந்து சரி தண்டனை கொடுக்கணும். இவரை வந்து நட்டு தூண்ல அந்த சவுதி மாதிரி இந்த அங்க இங்கெல்லாம் மாதிரி இந்த கடுமையான தண்டனை கேட்கணும். ஒண்ணு கழுத்தை வெட்டணும், இல்லாட்டி அவருடைய ஆண்குறிய வெட்டணும். ஏன்னா இது ஒரு பாடசாலை புள்ள, அப்போ ஒரு மாஸ்டரா இருந்து அவங்க பாதுகாக்க வேண்டிய விஷயத்த அவங்களும் இழந்துட்டாங்க. எங்களோட நாட்டுல சரியான சட்டத்திட்டம் இல்லாதனால நாடும் இதை கைவிட்டுரும். உயிர் போனது அந்த புள்ளத்தான், படிக்க வேண்டிய வயசு. அதாவது அவங்களோட பெற்றோர், எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு, அதே மாதிரி அந்த பெற்றோர்கள் எப்படி வேதனைப்படுவாங்க. இந்த வேதனைக்கு அவங்களோட முழு குடும்பத்துக்கும் அரசாங்கம் பதில் சொல்லணும். அரசாங்கம் பதில் சொல்லலாட்டி இந்த புள்ள இங்க இந்த இடத்த சேர்ந்தவங்க தானே வந்துட்டு இந்த ஊர் மக்கள் அவ்வளவு சேர்ந்து போயிட்டு அந்த ஸ்கூல்ல இல்லாமக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல நீங்க அந்த கோபம் வந்து சரியான கோபம் என்ன, மக்களும் வந்து சரியா பாருங்க. இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு புரியுது தானே, கட்டாயம் அதுக்கு தகுந்த நீதி கிடைக்கணும் அந்த பிள்ளைக்கு, தெரியுமா? இப்ப பாருங்க, சும்மா ஒரு உயிர் போனது தானே இருந்துகிட்டு அந்த உயிரை திருப்பி யாராலையும் கொடுக்க முடியுமா இருந்துகிட்டு? என்ன காரணம்? எங்களோட நாட்டுல சட்ட திட்டங்கள் இன்னும் ஒழுங்கு இல்லை. இன்னைக்கு இந்தியாவில பாருங்க இருந்துகிட்டு எல்லாம் ரோட்டுக்கு வந்துருவாங்க. மக்கள் பாக்குறீங்க தானே எவ்வளவு விஷயங்கள், கேபிள் அதுல எல்லாம் ரோட்ல உட்காருவாங்க. எங்களோட நாட்டுல வந்து எனக்கு ஒரு லாபம் கிடைச்சா அது போதும், மற்றவங்க எப்படி நாசமா போனாலும் பரவாயில்லை, தெரியுமா? இருந்துட்டு அப்படித்தான் இருக்காங்க. அதனால கடுந்த தண்டனை கொடுக்கணும். மக்கள் ஒன்னும் அரசாங்கம் கொடுக்கணும், இல்லாட்டி மக்கள் கொடுக்கணும். நாங்க நாளைக்கு போறோம் தம்பி, இதே மாதிரி இன்னொரு பிள்ளைக்கு இது நடக்கக்கூடாது. நானும் பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன், இதுக்கு உரியவங்களுக்கு தகுந்த கட்டாயம் கிடைச்சே ஆகணும். அந்த முதலாவது பிரின்சிபலுக்கு ஆக்ஷன் கட்டாயம் எடுக்கணும். ஒரு பிள்ளை இல்லைன்னா இன்றைக்கு, அதனால அந்த பிரின்சிபலுக்கு அதிகாரம் எடுக்கணும். சங்கரன் சேரன் அவர் பேர் சொல்லவே வாயில வருதில்லை. அவருக்கு அந்த சேரன்ற பதவி இருக்கக்கூடாது. அவரை என்ன செய்யணும் தகுந்த கட்டாயம் எடுக்கணும் தம்பி. அந்த பிள்ளை நினைச்சா எங்களுக்கு கண் கலங்குது. இன்றைக்கு மீடியாவுக்கு தான் எல்லாத்துக்கும் முன்னுக்கு வந்து அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்ப இந்த தங்கச்சிட்ட பிரச்சனையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கட்டாயம் இது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் உண்டுதான். இப்படி இதுக்கு பிறகு நடக்காம மட்டுக்கு நல்லம்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே இது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா தான் நான் இதை பாக்குறேன். இந்த மாதிரி நடக்கிறது பிள்ளை தான், அந்த இதுக்கான ஆர்ப்பாட்டம் நடக்கிறது சரி. இனிமேல் இதை இந்த மாதிரி நடக்காம இருக்கும். தங்கச்சிக்கு நடந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரியில்லை, தவறுன்னு வேற வார்த்தை இல்லை அதுக்கு. ஏன் இப்படி நடக்குது தெரியல. இதுதான் எங்களுக்கும் பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. இப்போ அந்த மாதிரி இது எங்க பிள்ளைகளுக்கும் நடந்தா எங்களுக்கும் கவலை தானே. அதனால அவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அதுதான் எங்களோட கருத்து. நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது, வருவீங்களா? நான் வேலை முடிஞ்சா நான் வருவேன், கட்டாயம் வருவேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிழையான விஷயம் தானே. ஒரு சார் வந்து ஒரு மாணவிகிட்ட அப்படி தப்பான நடக்கிறது பிழையான விஷயம். அது எதுவும் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் சரியான மன வேதனை. கண்டனம் தான் தெரிவிக்கிறேன். ஆசிரியர் மேல கண்டனம் தான் தெரிவிக்கிறேன். நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது, இது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றது சரியா இருக்குமா? சரி. இது போல உங்களோட வீட்டை யாரோட வீட்டையும் இது போல நடக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஆசிரியர்கள் அவங்க மனசாட்சிக்கு ஏத்த மாதிரி நடக்கணும். நடந்தது பிழையான சம்பவம்னு தான். இதுக்கு நிறைய தண்டனை கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா செஞ்ச சாருக்கு கண்டிப்பா தண்டனை கொடுத்தே ஆகணும். அதுதான் நான் இந்த தரப்புல சொல்ல விரும்புறேன். அதுக்கு நல்ல தண்டனை இந்த சாருக்கு கொடுக்கணும். அப்படி செஞ்சாதான் இந்த பிள்ளைகளுக்கு இனி நடக்காது அந்த மாதிரி சம்பவங்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த பிரச்சனையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிரச்சனை மிச்சம் மோசமா நடந்திருக்கு. இந்த பிரச்சனை இது ஒரு முடிவுக்கு வரணும். இது ஆசிரியர் சங்கத்துல இருந்து என்னன்னு கேட்டா ஒரு ஆள் செய்யறனால எல்லாம் கெட்ட பேர் வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? உண்மையாவே இது ஒரு துன்பமான விஷயம். இது போல சம்பவங்கள் நடக்காம இருக்கணும்டான்னா இப்ப ஒவ்வொருத்தவங்களும் பயந்து ஒதுங்காம எல்லாரும் ஒன்று திரண்டு இதுக்கு ஒரு நல்ல ஒரு நீதி கேட்டாதான் அடுத்த தடவை நடக்காது. இல்லண்டா இதை நாங்க கடந்து இது நாள் கடக்க மக்கள் அதை மறந்து போக தொடங்கிடுவாங்க. அப்ப அது உயிர் இல்லையா? நாளைக்கு எங்களோட வீட்டுல ஒரு புள்ள இருக்கு, எனக்கு இதே வயசு ஒரு புள்ள ஒன்று இருக்கு, அதுக்காக இவ்வளவு ஆணுக்குள்ள போராடுறேன். என்ன கேட்டா ஏற்கனவே நடந்திருக்கு, இந்த பாடசாலை நடந்திருக்குது, எல்லாம் மறைச்சிட்டாங்க. எல்லாம் மறைச்சு இவரு இன்றைக்கு அவரை மாட்டிக்கொண்டாரு. இந்த முறை
நிறைய நடந்திருக்குது. இது போல சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு இது போல நான் கேள்விப்பட்டேன். அதோட அதுல படிப்பிக்கிற பேரண்ட்ஸ்மாரும் இதை பத்தி தயங்குறாங்க கதைக்கிறது. அவங்க முன் வரணும். அவங்க படிக்கிற பிள்ளையோட பேரண்ட்ஸ்மாரும் முன்னுக்கு வரணும். முன் வந்து எங்களோட ஒத்துழைச்சு செய்யணும். தாம் புள்ள மட்டுமே எல்லாரும் ஒரு பிள்ளைகள் தான். இத உடனடியாக முடிவுக்கு வரணும். தமிழ் இனத்தை விடக்கூடாது. இது போல சம்பவம் இன்னொரு தடவை நடக்காம இருக்கணும்டா சரியான தண்டனை இதுக்கு கிடைச்சாதான் மறுபடியும் மரண தண்டனை கிடைக்கணும். மரண தண்டனை கட்டாயம் கிடைக்கணும். ஆசிரியர் சொல்றா நாங்க ஆசிரியர் கடவுள் மாதிரி நினைக்கணும். ஆனா கடவுள் இல்ல. இது சரியான மோசமான கேவலப்பட்ட நடக்கிற விதம். கிட்ட தான் புள்ள இல்லையே, இன்னொரு புள்ள தானே, தான் புள்ள எனக்கு ஏண்ட பிள்ளைக்கு நடந்தா நான் கஷ்டப்படுவேன். அது மாதிரி தான் எல்லாரும் ஒத்துழைச்சு காப்பாற்றணும் பிள்ளைகளை. இது இந்த சம்பவங்களை கதைச்சா இப்ப தற்போது பாத்தீங்கன்னா கூடுதலா துப்பாக்கியால சூட் பண்றாங்க. அதுக்கு கூட மக்கள் பயந்து கதைக்காம இருக்கலாமா? அப்படி இருக்க சிலவங்க அப்படி இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. இது ஒரு சின்ன உயிர், படிக்கக்கூடிய புள்ள. அந்த புள்ள எல்லாருக்கும் திறமையான புள்ள. எனக்கும் ஒரு புள்ள இருக்கு, இதே வயசு புள்ள. அதை நான் போராடுறேன். பாவம், நாளைக்கு ஒரு போராட்டம் ஒன்று இருக்குதா கல்வி நிலையத்திலையும் டியூஷன்லயும் கட்டாயம். அதுக்காக தான் நாங்க திருகோணமலையில இருந்து இங்க வந்திருக்கோம் போராட்டத்துக்காக. நாங்க அங்க இருந்து வந்திருக்கோம். இங்க டியூட்டர் படிப்பிக்கிறாங்களா? இது என்ன கேவல கட்ட நடக்கிறப்ப ஆசிரியர் என்ன பேச இருக்குது? ஆசிரியர் ஒரு கடவுள் மாதிரி நடந்துக்கிறனும். இப்படி அநியாயம் செய்யறதா? இவ்வளவு கேவல கட்டான தாய் தகப்பன் இவ்வளவு புதி யோசிப்பாங்க. இவ்வளவு வருத்தங்கள் வரும். தாய் தகப்பன் பெத்தெடுத்து 10 மாசம் பெத்தெடுத்து புள்ளைய படிக்க வச்சு கடைசி இது ஒரு இவ்வளவு பெரிய பாவம். இது தகப்பன் தாய் எதிர்பார்த்திருப்பான் புள்ளைய படிச்சு ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும், லோயரா வரணும், டாக்டரா வரணும், இன்ஜினியரா வரணும். அப்படித்தான் எதிர்பார்ப்பாங்க. அது சின்ன வயசுல உயிரே போயிருச்சு கடைசி. சரியா பெரிய பாவமான விஷயம் இது. இப்ப எல்லாம் அவங்களோட குடும்பத்தை சந்திச்சு அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாரையுமே சந்திச்சு பாத்தீங்கன்னா சில விஷயங்களை எல்லாம் கதைச்சினாங்க. மக்கள் எல்லாருமே பயங்கரமா கவலைப்படுறாங்க, கோபப்படுறாங்க. இதுக்கு பின்னால இருக்கிற யார் தவறு செய்திருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளோ யாராக இருந்தாலும் அதுக்கு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கணும், தூக்கு தண்டனை, மரண தண்டனை கூட கொடுக்கணும் அப்படின்னு வந்து கதைக்கிறாங்க. உண்மையாகவே அந்த அளவுக்கு கோபம் வர்றதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு பள்ளிக்கூடம் படிக்க போற ஒரு மாணவிக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் என்ன? அதனால நாங்களும் திருகோணமலையில இருந்து இந்த சம்பவத்துக்கு திருகோணமலையில இருந்து வந்திருக்கிறோம். இங்க கொழும்புக்கு எங்க நடந்தாலும் எங்கட மக்களுக்கு எங்கட சொந்தங்களுக்கு எங்க பிரச்சனை நடந்தாலும் நாங்க தட்டி கேட்கறதுக்கு கட்டாயம் வருவோம். இதுவும் ஒரு சாதாரண இடம் இல்லை. சில 1 மாசமா 1.5 மாசத்துக்கு மேல ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்துச்சு. ஒரு மோசமான ஒரு இடம் ஒன்று தான். இடம் நல்ல, ஆனா ஒரு மோசமான சம்பவம் நடந்த இடமே. அதனால அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் அவங்க கூட பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க, இது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, அரசாங்கம் இதுல வந்து கடுமையாக வந்து இறங்கி வேலை செய்யணும், பயம் வருவணும். இது போல சம்பவங்கள் இதுக்கு பின்னுக்கு யார் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கட்டாயம் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கணும். என மாஸ்டர் ஒரு துன்பமான விஷயம் ஒன்றாப்பா. ஒரு பள்ளிக்கூடம் படிக்க போற ஒரு மாணவிக்கு இந்த நிலைமண்டா மக்களுக்கு. அதனால இதுல அரசியல் லாபம் பெறுறதுக்கு யாரும் முயற்சி செய்யக்கூடாது. சரியான நீதியை பெற்றுக் கொடுக்கணும். இன்னொரு மாணவிக்கு இது போல சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு கட்டாயம் அரசாங்கம் தகுந்த நடவடிக்கைகளை இந்த சம்பவத்துல வந்து நடுநிலையாக நின்று செயற்படும். அதுதான் முக்கியம். என்ன உண்மையாவே அப்படியே பாருங்க, அங்க அந்த பக்கம் பார்த்தோம்னா இது எந்த கொச்சிக்கடை சர்ச், அதுலயும் 2019ஆம் ஆண்டு பாம் பிளாஸ்ட் ஈஸ்டர் உயிர்த்த ஞாயிறு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கும் இன்றைக்கு வரைக்கும் நீதி கிடைக்க இல்லை. இப்படி ஏகப்பட்ட சம்பவங்கள் அப்பா. நன்றி சொந்தங்களே, இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறேன். ஆனா இது போல சம்பவங்கள் நடக்காம இருக்கணும்டா இதுக்கு பின்னால இருக்கிறவங்களை வந்து கடுமையா அவங்களை வந்து தண்டிக்கணும். வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு வந்து பிணையே கிடைக்காத அளவுக்கு ஜெயிலுக்கு தூக்கி போடுவோம். இல்லைண்டா ஒரு பாடசாலையில ஒரு தவறு ஒன்று நடக்குதுண்டா அந்த தவறை வந்து மறைக்கிறதுக்கு பார்க்காதீங்க. பாடசாலையினுடைய பெயர் கெட்டு போயிடும், இல்லாட்டி அந்த ஆசிரியரை வந்து பாதுகாக்கிறதுக்கு எதுக்காகவும் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. தவறு நடந்தா தவறுதான், வெளியில கொண்டு வரணும். அதாவது அந்த வெளியில கொண்டு வந்திருந்தா இன்றைக்கு இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை போயிருக்காதானே. ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட சிக்கல்கள். என்னப்பா சொல்லி வேலை இல்லை. மனுஷன் இந்த பூமியில வாழ்றதுன்றதே பெரிய ஒரு சாதனை தானே. ஒவ்வொரு நாளும் வாழ்றது இதெல்லாம் எங்கட சொந்தங்கள் தான். ஒன்றும் யோசிக்க தேவையில்லை.
துப்பாக்கியால சூட் பண்ணுவான், அதால சூட் பண்ணுவான், இதால எல்லாம் பயப்பட தேவையில்லை. எல்லாம் எங்கட ஏரியா தான், எல்லாம் எங்கட சொந்தங்கள் தான், எல்லாம் எங்கட மண் தான். என்ன ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. இந்த பக்கத்துல வந்தாச்சு, காட்டுங்க, திருப்பி காட்டுங்க. இப்படி நம்மளோட காட்டுங்க. இந்த இருக்கு அந்த சர்ச். என்ன சர்ச் அது? கொச்சிக்கடை சர்ச்.